ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் 28ல் ஓகே ஸ்லோகா நம்பர் 28ல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன சொல்லியிருக்குன்னா, one who sees the super soul accompany the individual. ஓகே, நம்மக்குள்ளே வந்து ஓகே ஒன்று ஆத்மாவாக இருக்குது, இன்னொன்று வந்து பரமாத்மாவாக இருக்குது. அண்ட் இந்த அழிவு இது வந்து நம்ம வந்து இறந்துட்டோன்னே என்ன அது அழிவு, நம்மளோட நம்மளுக்கு வந்து பாடி ஆத்மா அண்ட் பரமாத்மா இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓகே இறந்துட்டாங்க விடிஞ்சு ஓகே அவங்களோட சாப்டர் க்ளோஸ் அந்த மாதிரி இல்லை. நம்ம இறந்தது வந்து நம்மளோட உடல் தான். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு எத்தனை உடல் நம்மளுக்கு இருக்குதுன்னு நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எத்தனை உடல் நம்மளுக்கு இருக்குது நான் முதல்ல கேட்குறேன், யாராச்சும் சொல்லுங்கள். Sneha Mataji, you know how many bodies we have? Yes. Yeah, it's okay. Susma say and yeah, yeah. We stool out, yeah. Susma order stool order. Okay. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு உடம்பு, சூஷ்ம உடம்பு ஸ்தூல உடம்பு. ஒன் இஸ் க்ரோஸ் பாடி, another ஒன் சப்டல் பாடி. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த க்ரோஸ் பாடி என்னன்னா, அந்த நம்ம க்ரோஸ் பாடினா 24 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு நம்ம அந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்த ஒரு உடம்பு. ஓகே, அதுதான் அந்த க்ரோஸ் பாடி, அதுதான் அழியும். இன்னொன்று சப்டல் பாடி, ஓகே சூஷ்ம சரீரம். அந்த சூஷ்ம சரீரம் என்னன்னா நம்மளுக்கு 3 கான்சியஸ் இருக்குது. ஒன்று மைண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஈகோ. இந்த மூணு சேர்ந்து தான் சப்டல் பாடி. ஓகே, இந்த சப்டல் பாடி அழியாது. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அழியாது, ஆத்மா அண்ட் அதோட கம்பெனி, அதோட பார்ட்னர் பரமாத்மா. இந்த மூணு வந்து நம்ம இறந்தோடனே இந்த மூணு வந்து போகும், வேற உடலுக்கு வந்து தேடி நம்ம போகும். ஓகே, ஸோ அழியிறது என்னது, நம்மளோட க்ரோஸ் பாடி ஸ்தூல உடம்பு தான் அது அழியும். ஓகே, அண்ட் இது வந்து நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, இந்த புப்பட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு அசோசியேஷன், பை த குட் அசோசியேஷன் கேன் சி 3 திங்ஸ் கம்பைன் டுகெதர். ஒரு நல்ல சாது சங்கம் மூலியமாக தான் இந்த 3 திங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் இந்த தெரிய வர்றதுக்கு வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இதுக்கு வந்து நம்ம கிராப்ஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கணிதம். இது வந்து எவனோ ஒருத்தன் தான் இது வந்து தெரிய வாய்ப்பு இருக்குன்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. பகவத்கீதா சாப்டர் 7 டெக்ஸ்ட் 3ல மனுஷானம் சாதரேசு கஷ்டித் யாத்ததே சித்தையே யதாத்தம் அப்பி சித்தார்த்தம் கஷ்டித் மாம்பிதி தத்வதா. மனுஷானம் சாதரேசு அவுட் ஆஃப் 1000 பீப்புள் தான் இது வந்து தெரிஞ்சுக்கணும் வாய்ப்பு இருக்குன்னு பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு. ஸோ இது இந்த கைண்ட் ஆஃப் நாலேஜ் வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் மக்களுக்கு வந்து தெரியும். ஆனால் தெரிஞ்சாக்கா கிருஷ்ணா வந்து டிக்ளேர் பண்ணுறேன், இது தெரிஞ்சாக்கா இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் 28ல இதுதான் நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, நம்ம அழியிறது வந்து ஆத்மா எல்லாமே அழியாது, நம்மளும் அழிய மாட்டோம். நம்மள அழியிறது வந்து ஒன்று தான் உடம்பு, அதுதான் ஸ்தூல உடம்பு மட்டும்தான். நம்ம எடுத்துகிட்டு போகிறது அந்த சப்டல் பாடி, ஆத்மா பரமாத்மா. நம்மளுக்கு கர்ம ஏந்திகள் படி தான் அது போகும். ஸோ இதுதான் இதோட விளக்கம் டெக்ஸ்ட் 28. ஓகே, அப்படியே கண்டினியூஷன் டெக்ஸ்ட் 29. டெக்ஸ்ட் 29 தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் கொடுக்க போகிறேன். இது பற்றி நம்ம என்ன இது சொல்லியிருக்குன்னு நம்ம இப்போ வந்து விராவரியாக நம்ம பார்ப்போம். ஓகே, சமம் பகவத்கீதை டெக்ஸ்ட் 29. சமம் பஷ்சத் ஹி சர்வத்ரா சமாவிஹிதம் ஈஸ்வரம் நா ஹினஸ்தே ஆத்மன மனம் தத்தோ யாத்தி பரம் கதிம். ஓகே, translation. One who sees the super soul equally present everywhere in every living being does not degrade himself by his mind. Thus, he approaches the transcendental destination. Okay. Thank you, Mataji. ஓகே, நான் இந்த புக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நான் படிச்சிடுறேன்.
The living entity, by accepting his material existence, has become situated differently than in his spiritual existence. But if one understands that the Supreme is situated in his Paramatma manifestation everywhere, that is, if one can see the presence of the Supreme Personality of Godhead in every living thing, he does not degrade himself by destructive mentality, and he therefore gradually advances to the spiritual world. The mind is generally addicted to sense gratifying process, but when the mind turns to the super soul, one becomes advanced in spiritual understanding. Okay. So இந்த டெக்ஸ்ட் 20 ஸ்லோகா 29ல வந்து முக்கியமாக அது வந்து கத்தா துர்சுராட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த துர்சுராட்டில் வந்து அது மெயினாக வந்து அது என்ன சொல்லுதுன்னா, one who sees the super soul equally present everywhere in every living being does not degrade himself by his mind. Okay. So இது எவன் ஒருவன் எல்லா எல்லா லிவிங் என்டிஸ் எல்லா உயிர் வாழும் பரமாத்மாவை கூடி இருக்கிறான்னு எவன் ஒரு நினைக்கிறானோ, he will not be degraded by his mind. அவங்க கீழே will not degraded by his mind. ஸோ இது வந்து ஒரு பொதுவாக நம்ம எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு பீஸ், ஒரு அமைதிக்கு வந்து இப்போ நிறைய கவர்மெண்ட்க்கு வந்து நிறைய திட்டங்கள் எல்லாமே போடுறாங்க. யூனிட்டி கவர்மெண்ட், நம்ம யுனைட்டடாக இருக்கணும், இதெல்லாம் நிறைய திட்டங்கள், ஸ்கூலு, காலேஜஸ், கவர்மெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து பாடுபடுறாங்க நம்ம வந்து யுனைட்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யுனைடெட் நேஷன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லா நாடும் யுனைடட் ஆகணும், யுனைட்டடான ஒரு பாலிசிஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வரணும், எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லேயே நம்ம பார்த்தாக்கா நம்ம 3 மக்கள், இந்தியன், சீனர்கள், மலாய்க்கர்கள் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு எதேதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம பார்த்தாக்கா இது வந்து விக்ட்ரியான பார்த்தாக்கா ரொம்ப ரொம்ப குறைவு. விக்ட்ரின்னு வந்து ரொம்ப அதோட சான்சஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போ எவ்வளோ பாலிசிஸ் போட்டாலும் அது வந்து நம்ம சராசரி வாழ்க்கையில் நம்ம பார்க்குறப்ப ஏதோ ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது, ஒன்றும் டிகிரேட்டடாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஏசி பக்திவேத சுவாமி ஸ்ரீ பிரபுபாட் வந்து முன்ன வந்து சொல்லியிருக்காங்க, இஸ்கான் இஸ் அ சொசைட்டி, இஸ் நாட் இண்டிவிஜுவலான ஒரு சொசைட்டி இல்லை. இந்த சொசைட்டி வந்து ஹிந்துருக்கு தான், கிருஷ்ணருக்கு தான், அந்த மாதிரி இல்லை. திஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி. இது வந்து யுனைடெட் நேஷன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த இஸ்கான் தான் யுனைடெட் நேஷன் வந்து அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. ஏன்னா இந்த என்டையர் குளோப், எல்லா மக்கள், எல்லா கலர் ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் இஸ்கானில் வந்து நீங்கள் பார்க்கணும். இது இது வந்து பிரபுபாட் வந்து அந்த தனி மனிதனாக அந்த வயசில் அவர் எப்படி இது வந்து சாத்தியமாக ஆகும்னு எப்படி அவர் காட்டுறாரு? பிகாஸ் ஆஃப் திஸ் அவரோட டீச்சிங்ஸ். அவரோட டீச்சிங் என்ன சொல்ல, எல்லா உயிர் மக்களுக்கும் பரமாத்மாவை நீங்கள் உணர வேண்டும். அதனால இந்த சாப்டர் 2 ஃபுல்லாக ஆத்மா பற்றி அவர் இது ஹரே கிருஷ்ணா மெயினாக வந்து நம்ம யாருன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவ்வளோ பாடுபட்டார். அவர் அதுதான் வெரி ஹாயாக எம்ஃபசைஸ் பண்ணியது வந்து இதுதான். ஸோ வென் அவர் டீச்சிங் வந்து இது ரொம்ப ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணனால தான் நம்மளுக்கு இது ஒரு பெரிய ஒரு எம்பையர் ஆஃப் யுனைடெட் நேஷன் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இதில் ஒரே இது வந்து இதுதான், எல்லா உயிர் மக்களுக்கும் பரமாத்மாவாக அவர் வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் இப்போது காலத்தில் நம்ம பார்த்துக்க நம்மளும் படிக்கிறோம், நம்மளும் கேட்குறோம். ஓகே, நம்மளும் நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் சொல்கிறீங்க பிரபு, பட் உண்மையிலே நடக்குதா? சம்டைம்ஸ் நாங்களும் இந்த சர்டன் திங்ஸ் வந்து சர்டன் டிஸ்கிரிமினேஷன், சர்டன் ஏற்றத்தாழ்வுலாம் நம்ம பார்க்குறோமே. இல்லை, ஓகே இவங்க வந்து பெருசு, இவங்க வந்து இவங்க வெள்ளைக்கார, இவர் கொஞ்சம் ஹை டிவோட்டி, ஹை குரு, அந்த மாதிரிலாம் இருக்க நீங்கள் எப்படி வந்து சொல்கிறீங்க? எஸ் இருக்குதான், ஆனால் ரொம்ப குறைவான ஒரு பெர்சன்டேஜில் இருக்குது. பட் இப்போலாம் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக போய்கிட்டு இருக்குது. இது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா ஒன்றே ஒன்று தான். ஏன் அது நடக்குது? பிகாஸ் ஆஃப் நம்மளோட அகங்காரம்.
நம்மளோட நம்மளோட ஈகோ, ஆய்ன்னு சொல்கிறோம்ல. நீங்கள் பார்த்தீங்களா இங்கிலீஷோட கிராமட்டிக்கல்லே ஆய் வந்து அதோட பெரிய வார்த்தை வந்து ஆயா தான், கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கும். அது சிங்கிளாக வந்து அது ஸ்மால் கத்தானா அது இருக்காது. அது வந்து ஆயினா பெரிய கேபிட்டல் தான். அது அப்பயே இங்கே அந்த கிராமட்டிக்கல்னு பார்த்தா கூட ஆயினா புருசு தான் ஆய். அந்த மாதிரி அது ஒரு ஆங்காரம் அங்கேயே இருக்குது. நம்மளை படிக்கிறதுலே அது வந்து ஆங்காரம் வந்து போட்டாங்க. ஓகே, ஆனால் இந்த அகங்காரம் வந்து நம்ம எடுக்க முடியாது. நம்ம இட் இஸ் டெசினேட்டட். இது வந்து நேச்சுரல். இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சமை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு அகங்காரம் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் தான் இந்த பிரபஞ்சமே வந்து செய்ய முடியும். ஓகே, ஆனால் இந்த அகங்காரமை அதோட மூளையை ஒரு ஜெனரேட்டிங் ஒரு சோர்ஸ் இருக்கும்ல, எப்படி அந்த அகங்காரம் எங்கேருந்து அது வருது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் மெயினாக எங்கேருந்து வந்துச்சுனாக்கா இஸ் ஃப்ரம் அவர் மைண்ட். ஓகே, ஸோ நம்மளோட மைண்ட் தான் அதோட மெயின் சோர்ஸ் ஆஃப் அதோட அகங்காரம். எங்கேருந்து வந்துச்சுன்னா அகங்காரம் எங்கேருந்து வருதுன்னா மைண்ட்லேருந்து தான் அது வருது. ஓகே, அண்ட் அந்த மைண்ட் வந்து எவ்வளோ நம்ம வந்து இந்த மைண்ட் வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்னா நம்ம சொல்லுவோம் சராசரியாக சொல்லுவோம் மைண்ட் தானே நம்ம கண்ட்ரோல். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும்னா நம்ம மைண்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் நம்ம பார்த்தாக்கா முதல்ல திக்கான் பண்ணுறது நீங்கள் மைண்டை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அங்கங்கே ஓடக்கூடாது, ஃபிக்ஸ்ட் மைண்டாக இருக்கும். அப்போ தான் உங்களோட ஏதாச்சும் செய்கிற திங்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். எஸ், அது உண்மை தான். ஆனால் மைண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அது சாத்தியமா? நம்ம சொல்லலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் முடியுமா? இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லை. இது வந்து முன்ன அந்த காலத்து 5000 years ago அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்டே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார், அவ்வளோ பெரிய ஒரு சக்திரியன், என்ன வேணாலும் அவர் பண்ணுவார், அவ்வளோ ஒரு பலம் படுத்தவர். அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இந்த பகவத்கீதை சாப்டர் 6 டெக்ஸ்ட் 4ல் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி டெக்ஸ்ட் 34ல் வந்து அவர் சொல்கிறாரு, சஞ்சலம் ஹி மான கிருஷ்ணா பிரமாதி பாலவத் ரிதம் தஷ்யம் நிக்ரம் மன்யே வாயுர் ஏவ சுதுசகரம். For the mind is restless, chanchalam, turbulent, upset and very strong. O Krishna, and to subdue it, I think it's more difficult than controlling the wind. அவர் என்ன சொல்கிறாருன்னா, காற்று கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் கிருஷ்ணா, ஆனால் இந்த மனம் இருக்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது சஞ்சலம், ரெஸ்ட்லெஸ், அது அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கும், நம்மளால பிடிச்சி நிப்பாட்ட முடியாது கிருஷ்ணான்னு. அப்போ அர்ஜுனருக்கே அந்த நிலைமை நம்மளுக்கெல்லாம் எங்கே? ஆனால் நம்மளை இதெல்லாம் நினச்சிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சோர்ந்து இருக்கக்கூடாது. அதுக்கும் ஒரு வழி உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து அந்த மைண்டோட கான்செப்டை வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, மைண்ட்னா என்னது? மைண்ட் வந்து எப்படி நம்மளை ப்ளே பண்ணுது, எப்படி அந்த ரோல் வந்து அதை ப்ளே பண்ணுது. மைண்ட் சொல்கிறாங்க. மைண்ட்னா என்னது, இன்டெலிஜென்ட்னா என்னது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அதை பற்றி நமக்கு தெரியும். ஓகே, சாஸ்திரங்கள் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஓகே, ஒரு குதிரை வண்டியில், ஓகே, ஒரு குதிரை வண்டியில் ஒரு பேசஞ்சர் இருக்காங்க, ஒரு டிரைவர் இருக்காங்க, குதிரை இருக்குது, வண்டி இருக்குது. ஓகே, இப்போ சாஸ்திரங்கள் எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்குதுன்னா, அந்த குதிரை வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி வந்து நம்மளோட பாடி. ஓகே, நம்மளோட க்ரோஸ் பாடி, நம்மளோட பாடி தான். அந்த பேசஞ்சர் இருக்காங்களே, அந்த பேசஞ்சர் வந்து அதுதான் இண்டிவிஜுவல், அதோட சோல், ஆத்மா. அப்புறம் அந்த டிரைவர் இருக்கார், குதிரை ஓட்டுறாரு, அந்த குதிரை ஓட்டுறவர் தான் அவர் தான் இன்டெலிஜென்ட், புத்தி, இன்டெலிஜென்ட். அப்புறம் அந்த குதிரை இருக்க, அந்த குதிரை தான் அதோட சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், நம்மளோட சென்சஸ், இந்திரியங்கள். ஓகே, அண்ட் இந்திரியங்களுக்கும் இந்த டிரைவருக்கும், ஓகே, நான் டிரைவர் எப்படி அந்த ஹார்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது ஒரு ரோப் இருக்கு, அதோட கயிறு இருக்குல்ல, அதுதான் மைண்ட். ஓகே, ஸோ நம்ம பை லாஜிக்லி நம்ம பார்த்தாக்கா
குதிரை ஓட்டுவர் தான் அந்த 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 கயிறை வந்து இங்கே அங்கேயோ வந்து அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண மூவ் பண்ணிட்டு அப்படி தான் அதோட அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குதிரையும் போகும். ஓகேயா, இதுதான் இப்படி தான் இருக்கணும். இன்டெலிஜென்ட் வச்சு தான் மைண்ட் வந்து அதோட பிரகாரம் தான் அதோட சென்சஸ் வந்து அது வந்து மூவ் ஆகும். ஓகே, ஆனால் நம்மளோட கேஸில் வந்து மைண்ட் ஸோ ஸ்ட்ராங் தட் இட் கேன் அது வந்து அந்த டிரைவரே அதை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்றும் எளிமையாக நான் சொன்ன வந்தாக்கா, ஒரு காடி இருக்குது, ஒரு டிரைவர் இருக்காங்க, பின்னால் ஆளுங்களாக இருக்காங்க. திடீர்னு ஸ்டேரிங் வந்து டிரைவரை கண்ட்ரோல் பண்ணி எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அதுதான் இப்போ நம்மளோட நிலைமை வந்து அந்த மாதிரி. அந்த மைண்ட் ஸோ ஸ்ட்ராங், அது வந்து அந்த டிரைவரே அது கண்ட்ரோல் பண்ணும். நம்ம டிரைவர் கரெக்டாக அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு போனாக்க தான் கரெக்டான டெஸ்டினேஷன் நம்ம போய் கிருஷ்ணர்கிட்ட போய் அடைய முடியும். அது அங்கங்கே போனிச்சு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்மளுக்கு எங்கேயோ வேற போயிடுவோம். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி தான் அதோட உதாரணம். நம்ம இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் எளிமையாக சாஸ்திரங்கள் படி இப்படி தான் வந்து எப்படி மைண்ட் வந்து எப்படி அதோட ஒர்க் எப்படி பண்ணுதுன்னு நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே அண்ட் இதோட இருங்க. ஓகே, அண்ட் அதோட மெயினாக மைண்டோட மெயின் வேலை என்னன்னா, அதோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, இங்கே ப்ரூவ்பாட் வந்து இங்கே போட்டிருக்காங்க அதோட பர்பட்டில். த மைண்ட் இஸ் ஜெனரலி அடிக்டட் டு த சென்ஸ் கிராட்டிஃபைங் ப்ராசஸ். See, the mind is generally addicted to the sense gratifying process. So மைண்டோட நேச்சர் என்னன்னா, அதோட சென்சஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. அதுக்கு என்னன்னா, அந்த சென்சஸ் இன்னும் எப்படி அது வந்து என்ஜாய் பண்ணுறது, இன்னும் எப்படி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் அதோட மெயின் வேலையே. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ சராசரி ஒரு 10-20 வருஷம் நம்ம பின்னாடி பார்த்துருக்கோம், பிஃபோர் 10-20 இயர்ஸ் அண்ட் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய திங்ஸ் நம்ம பார்க்க இருக்குது. முன்னெல்லாம் நம்ம ஒரு சாப்பாடு வாங்குறதுக்கே நம்ம நடந்து போகணும், இல்லாட்டி சமைக்கணும், இல்லை அது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவ்னா ரெஸ்டாரண்ட் போயிட்டு நம்ம போய் வாங்குவோம். ஆனால் இப்போலாம் ஒரு ஆப்பில் எல்லா ரெஸ்டாரண்ட் அந்த ஆப்பில் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும் தட்டுனாலே டப்புன்னு வந்துடும். ஸோ நிறைய திங்ஸு நம்மளோட சென்சஸை வந்து இப்போ ஃபோனும் பாருங்களேன், இப்போ டிவியே நம்ம டிவி தான் பார்ப்போம், ஃபோன்லேயே நம்ம நல்லா சினிமா தியேட்டரில் மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒன்றும் அதுதான் அதோட மெயின். அது வந்து விதிக்கப்பட்டது. போக போக ஒன்றும் நம்மளோட சென்சஸ் எவ்வளோ ஹாயாக வந்து நம்ம ஒன்றும் அதிகமாக ஹாப்பி ஆகுதோ அவ்வளோவுக்கு அந்த மார்க்கெட் வேல்யூ வந்து ஏறும். இப்போ ஃபோன் கூட எவ்வளோ வந்து டஸ்டாக ஒன்றும் நம்மளுக்கு எளிமையாக ஒன்றும் நம்மளுக்கு சுவையாக அது மாதிரி செய்தோ அதோட மார்க்கெட் வந்து அது ஏறும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அதோட மெயின் மைண்டோட கான்செப்ட். ஓகே, அண்ட் ஸோ இது வந்து எப்படி நம்ம ஸோ அதோடைய பொதுவாக அதோட வேலை வந்து இதுதான். ஸோ அது எப்படி ரீகான்ஃபிகர் பண்ணுறது, அது எப்படி திருப்பியும் அதோட ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வந்து அது இது பண்ணுறது. மைண்டோட மெயின் வேலை என்னன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல்லேருந்து டிவைட் பண்ணுறது தான். அது எப்படின்னா, நம்ம எப்போ ஸ்பிரிச்சுவலாக நம்ம போகிறோமோ அது வந்து அடிச்சுட்டு இங்கே வரும், அது சென்ஸை வந்து சர்டிஃபை பண்ணுறது இங்கே வரும். ஸோ அது வந்து எப்படி அந்த மைண்ட் வந்து இங்கே கொண்டு வருது, அது சொல்லிட்டாங்க எப்படி இங்கே வந்து கொண்டு வருது. ஸோ அதுதான், ஸோ அதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிக் எசெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அது என்னன்னா ஹரிநாம். கலிகாலன் ரூபே கிருஷ்ண அவதார். ஸோ இந்த கலியுகத்தில் கிருஷ்ணராக நம்மளுக்கு வந்து ஸோ டிக்ரேட்டட், we cannot understand Krishna in any perspective. நம்மளுக்கு வந்து நம்ம மைண்ட் வந்து அந்த மாதிரி, நம்மளோட லைஃப் ஸ்பானும் அந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்து கிருஷ்ணா புரியுறதுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு சதா கிருஷ்ணா பகவானே டிவோட்டியாக வந்து நம்மளுக்கு வந்து காட்டுறாரு.
அண்ட் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய அசெட் தான் இந்த ஹரிநாம். ஹரிநாம் வந்து நீங்கள் சேண்ட் பண்ணாலே அது கிருஷ்ணரை பார்க்குறது சமம். நீங்கள் கிருஷ்ணா தொடலாம் அந்த நாம மூலியமாக தான். கலிகால நாம ரூபே கிருஷ்ணா அவதார். கிருஷ்ணா அந்த நாமம் வந்து கிருஷ்ணா அவதார், சதா கிருஷ்ணா தான். ஸோ இதுதான் அந்த மைண்ட் வந்து எப்படி திருப்பியும் ஸ்பிரிச்சுவல் பார்ட் அப்போனா கிருஷ்ணா ஒரு இப்படி வந்து பூல் பண்ணிட்டு போகிறதா, அதுதான் அதோட மெயின். என்னன்னா அதோட நாமம் தான். இங்கே ப்ரோபர் போட்டிருக்காங்க, பட் when the mind turns to the super soul, one becomes advanced in spiritual understanding. எப்போ ஒருவன் பரமாத்மா அவங்களோட மைண்ட், அந்த மைண்ட் வந்து அங்கே போதோ, யூ ஆர் அட்வான்ஸ், யூ ஆர் அச்சீவ் வெரி போல். ஓகே, ஸோ மகாமந்திரா வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். நான் வந்து ஒரு ஸ்ரீமத் பாகவதமில் மகாமந்திரம் வந்து நம்ம வந்து மகாமந்திரமாக நமக்கு வந்து அந்த மகாமந்திரம் சிம்பிளாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ பீப்புள் வந்து அது உணர மாட்டாங்க. மந்திரத்தில் ஆக உயர்ந்த மந்திரம் மகாமந்திரம், அதான் கிருஷ்ண மந்திரம். நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் Canto 3 Chapter 33 Text 7 வந்து என்ன சொல்லி போட்டுன்னா, அஹோ பத்த ஸ்வப்பச்சதோ கிரியன் யத் ஜீவனே வர்த்தத்தை நாம துப்யம் தபஸ்தி ஜுவேனு சுஷ்ணுர் அர்யா பிராமணுர் நாம கிரந்தி யாதே. அது என்னன்னா, oh how glorious are they whose tongues are chanting your holy name, even if born in the families of dog eaters, such persons are worshipable. Persons who chant the holy name of your lordship must have executed all kinds of austerities and fire sacrifices and achieve all the good manners of the Aryans to be chanting the holy name of your lordship. They must have bathed at the holy places of pilgrimage, studied the Vedas and fulfilled everything required. என்னன்னா, நீங்கள் ஹரிநாம் வந்து எவ்வளோ ஒரு மெர்சினா, இவன் நீங்கள் வந்து கீழ் நிலையா, இவன் ஒரு நாயாக பிறந்தா கூட யூ கேன் லிபரேட்டட். அவ்வளோ சக்தி இருக்குது இந்த ஹரிநாமில். நீங்கள் வந்து எந்த புண்ணியஸ்தானத்துக்கு கூட போய் தேவையில்லை. இந்த ஹரிநாம் வந்து சுத்த நாமம் ஜபம் வித ஒஃபென்சிவ்லி நீங்கள் சேண்ட் பண்ணாலே எல்லா புனித ஸ்தானங்கள் நீங்கள் குளிக்கிறது சமம், எல்லாம் புனித யக்னாவை செய்கிறது சமம்னு பாகவதத்தில் வந்து போட்டிருக்கு. அவ்வளோ ஒரு உயர்ந்தமான தரம் தான் இந்த மகா மந்திரம். ஓகே, ஒன்லி இது மட்டும் தான். ஹரிநாம ஹரிநாம கேவலம் கலவு நாஸ்தேவ கதிர் அந்நியதா. இந்த ஹரிநாம் தான் நீங்கள், அது வேற அதுதான். அதுக்கு கலியுகத்தில் இந்த மகா மந்திரம் தான் உங்களை விடுவிக்கும். ஓகே, ஸோ ஒரு குட்டினோன்னு ஒரு கதை. இது வந்து ஒரு ஸ்மால் கதை தான். அபவுட் ஒரு ஹரிநாம்னா ஒரு சிமிலரான ஒரு கதை. ஓகே, ஒரு சிமிலரிட்டி கதை. ஸோ ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவுக்கு வந்து அவருக்கு வந்து சில வேலைகள் இருக்குது, ஒரு 4 வேலைகள் இருக்குது. ஸோ 4 வேலைங்களுக்கு வந்து 4 பேர் தேர்ந்தெடுத்துட்டு எல்லா வேலைக்கும் இந்த 4 பேருக்கு வந்து சரிசமமாக பிரித்து தந்துட்டார். ஓகே, நீங்கள் வந்து செஞ்சுட்டு என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 4 பேர் என்ன செஞ்சாங்க, அவங்களும் போயிட்டு ராஜா என்ன சொன்னால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். கூட்டலாம், நீங்கள் செஞ்சிட்டீங்க, ஓகே, நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீங்கள் என்ன வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். ஸோ நபர்கிட்ட போய் கேட்டார். அவர் சொன்னார், ராஜா, என் வீடு கிட்ட வந்து அந்த ரோடே இல்லைங்க, அங்கே அங்கேயும் புளியும் அந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அழகாக செஞ்சு தரீங்களா? ஓகே, என் மினிஸ்டர் கூப்பிட்டு, ஓகே செஞ்சிரு. ரெண்டாவது, உனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து நல்ல ஒரு பங்களா வேணும் ராஜா. சரி, பங்களா தானே, எடுத்துக்கோ, ஓகே செஞ்சு தந்துரு. ஓகே, மூணாவது, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு பணக்காட்சியான ஒரு மணி எனக்கு வேணும் ராஜா, அதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். ஓ அப்படியா, சரி ஓகே, அதான் நான் பண்ணுறேன். நாலாவது ஆளுகிட்ட வந்துட்டு கேட்டார், ஐயா உனக்கு என்ன வேணும்? ராஜா, எனக்கு ஒன்றுமே வேணாம் ராஜா, எனக்கு ஓகே,
இப்போதும் எனக்கு வேணாம். ராஜாவுக்கு ஒரு கோவம் வந்துடுச்சு. நான் இந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா, நான் கேட்குறது நீ வந்து ரிஃப்யூஸ் பண்ணுறிய, முடியாதுன்னு நீ இதுன்னு சொல்கிறிய, ரிஃப்யூஸ் பண்ணுறிய, அவருக்கு நீ கேட்டே நீ சொல்லி ஆகணும், நான் செஞ்சே ஆகணும், சொல்லு. அப்புறம் இவரும் சரி ராஜா ரொம்ப போஸ்ட் பண்ணுறாங்களே, சரி என்ன சொன்னார்னா, சரி ராஜா நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு வந்து என் வீட்டுக்கு வந்து தங்குங்க. 1 மாதம் தானே, தங்கிட்டா போச்சு, சரி ஓகே. அப்புறம் ராஜா வர்றதுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன்லாம் நடக்கும்ல. ஸோ அவங்களோட ஆளுங்கள்லாம் அவங்களோட சர்வன்ட்ஸ்லாம் போயிட்டு அவங்க பார்ப்பாங்க, ஓ இவரோட வீடா, வீடு ராஜா வந்து 1 மாதம் வந்து தாங்கணுமே, ஸோ அவருக்கு கரெக்டாக எல்லாமே இருக்கா, எல்லாம் அந்த குபுடகான் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு அவங்க போய் செக் பண்ணுவாங்க. போய் செக் பண்ணுற பார்க்குறப்ப ஏன்னா வீடு இவ்வளோ சின்னதாக இருக்குது, சரி வீடு ஒரே வீடை நம்ம கட்டி விட்டுருவோம், ராஜா வந்து தங்கணும். ஸோ வீடெலாம் கட்டுறாரு, அங்கே ரோடெலாம் அங்கெல்லாம் போடுறாங்க. அப்புறம் அது இவ்வளோ பிச்சைக்காரமாக இருக்கா, இவனுக்கு காசும் அவ்வளோ இல்லை. ராஜா கேட்டாருன்னா இவனால் செய்ய முடியுமா, ராஜா கேட்குறது ஏதாச்சும் சாப்பாடாக இருக்கட்டும், ஏதாச்சும் இருக்கட்டும், பணி வீடை ஏதாச்சும் செய்யறதுக்கு இவனால் முடியுமா, இவனே இப்படி இருக்கானே, சரி அவனுக்கு எல்லாம் அந்த வைத்தியர்கள் நல்லா காசு பணம் எல்லாமே அவனுக்கு தந்துட்டார், நீ வச்சுட்டு ராஜாவுக்கு நல்லா சர்வ் பண்ணு, ஓகே. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள்லாம் இருக்காங்க, இன்னும் திடீர்னு ஒரு புதுசாக இன்னும் வீடுலாம் டஷாடாக இருக்குது, புதுசாக இருக்குது. அப்புறம் அங்கங்கெல்லாம் அந்த ஜமீன் குடும்பத்தெல்லாம் இருக்காங்கள, அவங்களுக்கு கண்ணு திறந்துருச்சு. அவங்க என்னன்னா பார்த்துட்டு, ஓகே நான் உங்களோட பொண்ணு உங்களுக்கு தரோம், நீங்கள் கட்டிக்கிறீங்களா, வந்து ப்ரொப்போசல்லாம் வந்துருச்சு அந்த நபருக்கு. அப்புறம் நபருக்கு அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இது வந்து மோரல் ஆஃப் தி ஸ்டாரி என்னன்னா, எல்லாரும் ஒன்றுனா கேட்டாங்க. எல்லாரும் எனக்கு வந்து ரோடு வேணும், எனக்கு வந்து நல்ல பொண்ணு வேணும், எனக்கு வந்து என்ன பங்களா வேணும், இந்த மாதிரி கேட்டார். ஆனால் இவர் அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, அவர் ராஜா மட்டும்தான் கேட்டார். ஆனால் அவருக்கு எல்லாமே அவருக்கு கிடச்சிருச்சு. இது எப்படின்னா, இது வைஷ்ணவருக்கு சமம். வைஷ்ணவருக்கு வந்து பகவான் கிட்ட வந்து ஒன்றுமே எதிர்பார்க்கல. அவருக்கு எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று தான், பகவான் மட்டும்தான் அவருக்கு எதிர்பார்க்குறாங்க. இந்த காசு இது ஒன்றுமே, இதுதான் சுத்த பக்தி. நோ எனி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்போ வந்து ஒன்றுமே கிருஷ்ணாவே நினச்சிட்டு நம்ம எது காரியங்கள் நம்ம பண்ணுறோமோ நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனால் சம்டைம்ஸ் அந்த பொது ஆளுக்கு வந்து வெளியே உள்ள ஆளுக்குலாம் அது கண்ணுக்கு தெரியாது. இப்போ சம்டைம்ஸ் நம்ம குருமார்களுக்கெல்லாம் பார்த்தாக்கா அவங்களுக்கு எவ்வளோ சேவை செய்வார். ஆனால் பார்த்தாக்கா அவங்க ரொம்ப சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து செட்ட டிவோட்டிஸ் வந்து ரொம்ப காசு பணம் கொஞ்சம் பிரச்சனை அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் தவிர, ஆனால் அவங்களோட கண்ணுக்கு நீங்கள் அவங்களோட இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போய் கேட்டாக்கா அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க they are not touched in this இந்த மெட்டீரியலோட இந்த பொல்யூட்டட்ஸில் வந்து அவங்க வந்து டச்சில் இருக்க மாட்டாங்க. எவ்வளோ நம்ம கண்ணுக்கு தான் ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறானே, ஐயோ இதாக இருக்கானே, உண்மையாக போய் கேட்டால் பார்த்தாக்கா இப்போ நான் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன்னு அவங்க சொல்லுவோம். இது வந்து உண்மையான சுத்த பக்தியான ஒரு பக்தனை நீங்கள் பார்த்தாங்க. ஓகே, நாட் காப்பட்டியா, நாட் த டூப்ளிசிட்டி. ஸோ உண்மையான கிருஷ்ணா தான் நம்ம வேணும்னாக்கா நமக்கு என்னென்ன நம்ம தேவைப்படுறது கிருஷ்ணா வந்து பார்த்துப்பாரு. கிருஷ்ண பரம்பொருள் பகவான், அவன் எல்லாருக்கும் அப்பன், எல்லாருக்கும் அவன் பார்க்குறது சதா ஹரியா நினச்சி நம்ம பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். ஓகே, அண்ட் ஸோ அதுதான் ஹரிநாமோட பவர். வென் யூ சேண்ட் ஹரிநாம், கான்ஸ்டன்டாக நீங்கள் ஹரிநாம நீங்கள் சேண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணா கிடச்சா உங்களுக்கு எல்லாமே கிடச்ச மாதிரி. சரி, எல்லாமே கிடச்ச மாதிரினா இந்த சென்சஸ்லாம் எங்கே, இதெல்லாம் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் முடிச்சு அவ்வளோ எல்லா சென்ஸும் கிருஷ்ணாக்கு வந்து வரும். ஓகே, ஸ்ரீ பிரபுபாட் வந்து சொல்லியிருக்காங்க, பக்தன் வைஷ்ணவாஸ் டஸ் நாட் நீட் டு கண்ட்ரோல் தேர் சென்சஸ். ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க, யூ நோ நீட் டு கண்ட்ரோல் யுவர் சென்சஸ். Yeah, you no need to control senses now, because Vaishnavas all their senses are dedicated to Krishna.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு வீட்டில் நம்ம வந்து படுத்து தூங்குறோம், ஏய்க்கிறோம், பல்லு வளர்க்குறோம், குளிக்கிறோம், சாமி கும்பிட்றோம், நம்ம சாப்பிட்றோம். அந்த மாதிரி திடீர்னு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அவன் எழுந்திருக்கிற 10-11 மணிக்கு குளிக்க மாட்டான், ஒன்றுமே திடீர்னு காஃபிலாம் குடிப்போம். நம்ம இங்கே பார்த்தாலே என்னடா இது, நம்ம குளிச்சுட்டு டக்குன்னு இப்படி தானே போனோம், இது என்ன ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்க, நல்லா இல்லையே, நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுதான் வைஷ்ணவர்கள் அவரோட சென்சஸ் எல்லாமே கிருஷ்ணாக்கு தான். அவங்க எப்போ இந்த மெட்டீரியல் உலகத்தில் அவங்களோட சென்ஸை இன்டால்ஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அருவருப்பாக தான் இருக்கும். அதனால தான் ரோபாட் சொல்லுங்க, வைஷ்ணவஸ் no need to control their senses because their senses are already dedicated to Krishna himself. Okay, so in this verse la நம்ம பார்த்தாக்கா it's very beautiful ஆன verse. இந்த verse-ல நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, okay, you can be united. How you can be united? By seeing every individual there's a பரமாத்மா. எல்லா ஜீவராசிகளும் பரமாத்மா இருந்தாலே, நீங்கள் அது உணர்ந்தாலே எல்லா ப்ராப்ளம்களும் இந்த என்னது இந்த சொசைட்டி ப்ராப்ளம் சொல்கிறாங்க அது அப்பயே முடிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட், அவங்க சொல்கிறாங்க இது எல்லாமே அந்த மூல காரணமே மைண்ட் தான். ஸோ நமக்கு தெரிஞ்சிச்சு இதோட இது வந்து நம்மளை வந்து கூல் பண்ணுறது என்னன்னு, டிக்ரேட் பண்ணுறது என்னன்னா அதோட மைண்ட் தான். ஸோ அந்த மைண்ட் வந்து கரெக்டாக வச்சாக்கா நீ இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ 3 திங்ஸ் அவங்க ஒரே ஒரு 4 வரியிலேயே இந்த சொசைட்டியோட ப்ராப்ளம் வந்து முடிச்சிட்டார். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு பியூட்டிஃபுல் இந்த ஸ்லோகா. ஜஸ்ட் சொசைட்டி ப்ராப்ளம் ஜஸ்ட் இந்த 4 இதுலேயே அவர் முடிச்சிட்டாங்க. ஸோ ரீசன்ட்லி நம்மளுக்கு இந்த எல்லாமே இதெல்லாம் சாரி ரீசன்ட்லி நம்ம ஸ்ரீ ஜெகநாத் தாஸ் பாபாஜியோட டிசபிலிட்டிஸ் வந்து டே வந்து நடந்துச்சு. ஸோ ஸ்ரீ ஜெகநாத் தாஸ் பாபாஜி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வைஷ்ணவர். நம்ம குருமார்களில் நம்ம பார்த்தாக்கா அவர் வந்து இந்த ஃபோட்டோஸில் பார்த்தா கடைசியாக அவர் இருப்பார். ஸ்ரீல பிரபுபாடோட குரு வந்து ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அவரோட குரு கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி, அவரோட குரு பக்தி வினோத் தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூரோட குரு தான் ஜெகநாத் தாஸ் பாபாஜி. ஜெகநாத் தாஸ் பாபாஜி தான் அது அந்த ஒரு மாதிரி அந்த ஹெச்பேக் அது கூணு வளைஞ்சி மாதிரி இருப்பார். அவரோட பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து நான் ஏன் இது வந்து ஒரு உதாரணமாக நான் வைக்கிறேன்னா, நான் வந்து முதலேருந்து நான் பேசுகிறது வந்து நான் மைண்ட் பற்றி டச் பண்ணேன். அதுக்கு மைண்ட் வந்து எப்படி கொண்டிருக்குது, சென்டிங் பற்றி நம்ம டச் பண்ணேன். ஸோ இந்த சென்டிங் டச் பண்ணாக்கா நம்ம மைண்ட் வந்து எங்கே போவோம், ஹரிநாம் வந்து எவ்வளோ பவர்ஃபுல், நம்ம எப்படி ஒரு வைஷ்ணவர்களாக நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து புது இதாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஆச்சாரியங்கள் கதையை பற்றி நம்ம படித்தாக்கா நம்மளுக்கு அதுபடி நம்மளுக்கு வந்து ஒரு கசிடார் நம்மளுக்கு வந்து ஒரு இது வரும். இப்படிலாம் ஒரு வைஷ்ணவர் இருக்காரு, நம்ம செல்ஃப் வந்து நம்ம கம்பேர்னா நீங்கள் நம்ம செல்ஃப் வந்து வேல்யூ பண்ணிக்கலாம். நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இருக்கணும். ஸ்ரீ ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து இந்த இயர் ஆஃப் 1776 வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து பிறந்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாக்ட் நம்பர் வந்து கொடுக்கல, கிட்டத்தட்ட ஒரு 147 இயர்ஸ்க்கு வந்து அவர் வாழ்ந்தாருன்னு சாஸ்திரங்கள் வந்து போட்டிருக்கு. அவர் வந்து இஸ் அ வெல் நோன் அஸ் அ சர்வபௌமா வந்து அவர் வந்து அளிப்பார். அது வந்து அந்த கொடுத்தது வந்து பக்தி வினோத தாக்கூர். அது என்ன குறிப்பிடுனா த சீஃப் ஆஃப் ஆல் வைஷ்ணவாஸ்ன்னு சொல்லிட்டு. ஜெகநாத் தாஸ் பாபாஜி வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வைஷ்ணவர். அவர் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோலேயே நீங்கள் பார்த்தாக்கா அவருக்கு வந்து சட்டையே இருக்கா, அவருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிளாத் தான், அவரோட ப்ரைவேட் பார்ட் வந்து மறைக்கிறது ஜஸ்ட் ஒரு பிளெயின் கிளாத் தான் அவர் வச்சுருப்பார். அவரோட டயட் வந்து பார்த்திங்கன்னா அவர் சத்துர்மாஷியா வந்து ரொம்ப கடுப்பிடிப்பார். 4 மாதத்தில் அவர் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நம்ம சத்துர்மாஷா நம்ம வந்து லைக்
ஃபர்ஸ்ட் செட்டன் மந்தில் வந்து நம்ம சயூரான் க்ரீன் வெஜிடபிள்ஸ் எடுக்க மாட்டோம், செட்டன் இது வந்து இந்த டானிங் அதெல்லாம் பால் இதெல்லாம் எடுக்க மாட்டோம், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஜெகநாதாஸ் பாபாஜியோட சத்துர்மாஷாவோட லெவல் வந்து வேறு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஹோல் மந்த்து அவர் வந்து 4 பனானா தான் சாப்பிடுவார். எவ்ரிடே வந்து 4 பனானா தான் சாப்பிடுவார், வாழைப்பழம் சாப்பிடுவார், 4 வாழைப்பழம் சாப்பிடுவார். செகண்ட் டே வந்து செகண்ட் மந்த் வந்து ஒன்லி ஃபியூ குவாவாஸ், குவாவா தெரியும், ஒரு ஜம்பு குவாவா அது வந்து சாப்பிடுவார். மூணாவது மாதம் வந்து அவர் வந்து பட்டர் மோர் தான், அதுவும் ஒரு வாட்டி தான் குடிப்பார். இப்போ காலையில் குடித்தாலும் முடிஞ்சு வாழ்க்கை, அந்த ஹோல் டே வந்து அவ்வளோதான், திருப்பி குடிக்க மாட்டார், ஒன் டைம் தான். 4வது வந்து பாயில்டு பனானா ஃப்ளவர், வாழைப்பூ, அது பாயில்டான வாழைப்பூ வந்து ஒரு நாளைக்கு தான் சாப்பிட்றாரு, அதுவும் உப்புலாம் அதெல்லாம் இல்லாமல். இதெல்லாம் பார்த்தாலே நினச்சியே பார்க்க முடியல, எப்படி தான் அவர் வந்து இப்படி தான் அவர் இருப்பாருன்னு. அட் த சேம் டைம் எவ்ரி டே வந்து 1108 டைம்ஸ் 1108 டைம்ஸ் வந்து அவர் தண்டவாட் பண்ணுவார் டேட்டிஸ் கிட்ட. 1108 டைம்ஸ் தான் தண்டவாட் பண்ணுவார். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி அவர் செஞ்சார். அண்ட் அவரோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட், நாட் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட், அவரோட ஒரு ஃபேமஸாக நம்ம வந்து அந்த அச்சீவ்மெண்ட் பார்க்கறதுக்கு என்னன்னா, அவர் தான் சைத்தன்ய மகாபிரபுவோட கரெக்டான அந்த பர்த் பிளேஸ் ஸ்பாட் வந்து எங்கே பிறந்தாருன்னு சொல்லிட்டு அவர் தான் கண்டுபிடிச்சி அவர் சொன்னார். ஒரு டைமில் வந்து பக்தி வினோத் தாக்கூர் வந்து அவர் வந்து தேடிக்கிட்டு இருந்தார் சைத்தன்ய மகாபிரபு வந்து எங்கே தான் நிஜமாக எங்கே தான் பிறந்தார். ஏன்னா அந்த டைமில் நவதீப்பில் வந்து சைத்தன்ய மகாபிரபு 500 years ago. ஸோ அந்த டைம், அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து நிறைய அந்த பந்து முக்கா பூமியே மாறும். ஸோ கங்கை நீர் வந்து வேறு டைரக்ஷன் ஃப்ளோ ஆகும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. அப்புறம் பக்தி வினோத் தாக்கூர் வந்து அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட் தானே, ஸோ அவர் கவர்மெண்டோட லிங்க்ல இருக்குது. ஸோ அந்த மேப்லாம் எடுத்து ஸோ அவர் ட்ரை பண்ணார் எங்கே தான் கரெக்டாக இருக்கும் இங்கே. ஸோ ஏன்னா சில பாயிண்ட்லாம் வந்து அங்கங்கே மாறிடும். ஸோ அவருக்கு தெரிஞ்சது என்னென்னா ஈஸ்ட் பேங்க் ஆஃப் த கங்காவில் தான் நான் சைத்தன்ய மகாபிரபு பிறந்தார். ஆனால் எக்ஸாக்டாக எங்கேன்னு தெரியல. ஸோ அப்புறம் என்ன செஞ்சாருன்னா ஜெகநாதாஸ் பாபாஜி அப்போ வந்து அவர் வந்து அழிச்சிட்டு, அப்போ அந்த டைமில் ஜெகநாதாஸ் பாபாஜியோட வயசு 137 years old. ஓகே, 137 years oldல வந்து ஜெகநாதாஸ் பாபாஜி வந்து பக்தி வினோத் தாக்கூர் கூட போனார் எங்கே சைத்தன்ய மகாபிரபு பிறந்தாருன்னு வந்து அவர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் அவர் அந்த டைமில் வந்து அவரால் நடக்கவும் முடியல, அவருக்கு கண்ணே திறக்க முடியல. அவர் கண்ணே வேற ஒரு ஆளு தான் அவர் கண்ணே திறக்கணும், அந்த லெவலில் இருந்தார். ஸோ அந்த டைமில் அவருக்கு வந்து ஒரு சிஷ்யன் இருந்தார் பிஹாரி தாஸ்ன்னு சொல்லிட்டு. பிஹாரி தாஸ் வந்து கொஞ்சம் வலிமையாக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு சிஷ்யன் ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ்க்கு. அவரு தான் ஜெகநாதாஸ் பாபாஜியை வந்து ஒரு பேக்கில் தூக்கிட்டு போவார். ஜெகநாதாஸ் பாபாஜி அந்த டைம் ரொம்ப ஸ்மால் சைஸ். ஸோ அவர் தான் தூக்கிட்டு வந்து போவார். ஸோ தூக்கிட்டு போகிறப்ப ஒரு இடம் வர்றப்ப வந்து அங்கே வந்து சரியான அந்த ஒரே ஒரு ஸ்பாட்டில் வந்து நிறைய துளசி வந்து முளைஞ்சி அங்கே இருக்கும், நிறைய துளசி இருக்கும். ஸோ அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த ஏரியா, அந்த காம்பவுண்ட் வந்து ஒரு முஸ்லீமோட காம்பவுண்ட். அண்ட் அந்த விசாரி பார்க்குறப்ப அங்கே யாருமே என்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ஈவினிங் டைமில் வர்றப்ப அங்கே நிறைய பெரிய சத்தம்லாம் அங்கே கேட்கும். ஸோ கேட்டோடனே ஜெகநாதாஸ் பாபாஜி அங்கே போனோடனே அவர் திடீர்னு அந்த பேக் விட்டு அப்படியே ஜம்ப் பண்ணுவார். ஜம்ப் பண்ணி ஹரி 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 அவர் வந்து கத்துவார். அவர் வந்து லவுடாக அவர் சேட் பண்ணுவார். ஸோ அவர் அங்கே தான் அவர் கண்ணே திறக்க முடியாத ஒரு பர்சன் திடீர்னு அந்த பிளேஸ் வந்தோடனே அவங்க குதிப்பார். குதிச்சுட்டு அங்கே போயிட்டு ஹரி கௌரங்கா அது மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்போ தான் தெரிஞ்சிச்சு அங்கே தான் சைத்தன்ய மகாபிரபு தோன்றினாங்க. அங்கே தான் டெம்பிள் வரணும்னு சொல்லிட்டு
ஜெகநாதாஸ் பாபாஜி வந்து பக்தி நந்தார் வந்து இன்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார். ஸோ இது வந்து ஒரு ஸ்மாலான இது இல்லை. அண்ட் இன்னொரு டைமில் வந்து ஜெகநாதாஸ் பாபாஜிக்கு வந்து ஒரு அழைப்பு வரும் ஒரு லேடியிலேருந்து. ஒரு ஊர் மக்கள், அது இன்னொரு கிராமங்களில் வந்து ஒரு லேடி வந்து ஜெகநாதாஸ் பாபாஜி கிட்ட வந்து போய் பேசுறதுக்கு போகணும். ஸோ ஜெகநாதாஸ் பாபாஜி வந்து என்ன வேணாலும் என்னோட சிஷ்யன்கிட்ட வந்து பிஹாரி தாஸ் கிட்ட நீ கேட்டுக்கோ அந்த மாதிரி. ஸோ பிஹாரி தாஸ் கிட்ட போய் கேட்குறப்ப அந்த லேடி அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா எனக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து என் வீட்டில் வந்து உணவு அருந்தணும்னு, நான் அவங்களுக்கு பிரசாதம் செய்யணும்னு வந்து எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை ஐயா. அப்புறம் பிஆர் தாஸ் சொல்லுவாங்க, மகாராஜ் வந்து எங்கேயுமே வெளியாக மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூனால அவர் எங்கேயுமே வெளியாக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்கன்னு இல்லை எனக்கு கேட்டுப்பாருங்க. ஸோ பிஹாரி தாஸ் என்ன செய்வாங்க, அவரை போயிட்டு கேட்பாங்க ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் கிட்ட. ஸோ போய் கேட்குறப்ப ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து சொல்லுவாங்க, சரி ஓகே நீயே ஒரு டேட்டை முடிவு பண்ணிக்கோ, சரி நான் வரேன்னு சொல்லி. ஸோ சொன்னோடனே அந்த லேடிக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியில் ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் அந்த நாள் வர்றப்ப ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜும் அவங்களோட சிஷ்யர் பிஹாரி தாஸும் அவங்க தோளில் தூக்கிட்டு நடந்துட்டு போவாங்க அந்த அந்த அம்மாவோட வீட்டுக்கு, அந்த லேடியோட வீட்டுக்குள்ள. ஸோ வீட்டுக்கு போகிறப்ப அந்த டெஸ்டினேஷனில் திடீர்னு வந்து எதிர்க்கா வந்து ஒரு எப்படி அந்த ஜமீன் மாதிரி ஒரு கையால ஒரு பணக்கார வந்து எதிர்க்கா வந்தாங்க. அவர் வந்துட்டு ஜெகநாதாஸ் பாபாஜியை மகாராஜா வந்து பார்த்துட்டு, இவர் என்ன இது எங்கே போகிறாரு, சட்டை கூட ஒழுங்காக இல்லை, ரொம்ப ரொம்ப போரா அந்த மாதிரி இருக்காங்க, ரொம்ப பாவமாக இருக்க, சரி நம்ம வந்து அவர் வந்து 1 rupees தருவார். அந்த டைமில் வந்து 1 rupee கொரிய காசு. ஸோ 1 rupees அவர் தருவார். ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து அவரும் எடுத்து வச்சுக்குவார். நீங்கள் வந்து ஒரு நல்லா ஏதாச்சும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போயிடும். அவர் எடுத்து வச்சுக்குவார். அப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே தூரமாக போடுறப்ப திடீர்னு மகாராஜ் வந்து அவரோட சிஷ்யர் பிஹாரி தாஸை வந்து நிப்பாட்டு, ஐயா வந்து நிப்பாட்டு, நீ திருப்பியும் அந்த ஆள் வந்து எனக்கு காசு கொடுத்தாரு, நான் அவங்க வீட்டுக்கு போயேன், ஏன் மகாராஜ்னு கேட்குறப்ப இல்லை நான் அப்புறம் சொல்கிறேன், நீ போ முதல்ல. அப்புறம் அவர் சரி மகாராஜ் சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு அவரை தூக்கிக்கிட்டு அவரை போயிட்டு அப்புறம் அந்த டைம் மகாராஜ் ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து அவனால் பேச முடியல, ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு. ஸோ அவனால் கூப்பிட முடியல. இவர் தான் கூப்பிட்டானே அவர் அந்த ஜமீன் இருக்காங்க, அவர் வந்தார். அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, முதல்ல காசு கொடுத்தேன்னா அவருக்கு இன்னும் காசு தேவைப்படுது போல சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கேட்டார், என்ன ஐயா. அப்புறம் மகாராஜ் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா இந்த காசு பிச்சுக்கோ, வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன் உங்களுக்கு ஏன் காசு வேணான்னு, இல்லையா நீ காசு கொடுத்தோன்னு எனக்கு வந்து என் மைண்ட் வந்து அப்புறமா சட்டை எப்படி வாங்குறது, இந்த காசை வச்சுட்டு நான் என்ன செய்கிறது, அந்த மாதிரி தாட் வந்து இதனால் வந்து என்னால் சரியாக அந்த பகவான் ஹரியை வந்து என்னால் நினைக்க முடியல, சேண்டம் பண்ண முடியல, என்னால் சரியாக வர முடியல என்னால். ஸோ அதனால நீ இதே வச்சுக்கோ, வேணான்னு சொல்லிட்டேன். நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு ரூபி தான், அது கூட அந்த பர்சன்டேஜ் கூட என் மைண்டில் வரக்கூடாது. என் கிருஷ்ணா என்னோட ஹரி வந்து அது அந்த ஸ்பிரிட் ஆஃப் செகண்டில் கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வைராகியமாக வந்து அவர் இருந்தார் அந்த வயசில். அந்த காசு கொடுத்துட்டு பரவாயில்ல நீ நடன்னு சொல்லிட்டு நடந்துட்டு அவர் அந்த அம்மா அந்த லேடியோட வீட்டுக்கு போனாங்க. அதெல்லாம் அது கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. அப்புறம் அந்த அம்மா அந்த லேடி இருக்காங்க, அவங்களும் வந்து அவங்கள வரவேற்றாங்க. நினச்சிட்டு, ஓகே மகாராஜ் நான் நீங்கள் அமருங்க உட்காருங்க, நான் வந்து ஒரு பரமாக சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் உட்காந்து அப்புறம் அவங்களும் பரிமாறின மகாராஜும் சாப்பிட்டாங்க, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த லேடிக்கு வந்து ஒரு யோசனை இருந்துச்சு, நான் மகாராஜ் டக்குன்னு சாப்பிட்டாங்க, எல்லாமே முடிச்சுட்டாங்களே, இதுவும் செஞ்சேன்னு முதலேருந்து எல்லாமே கஷ்டப்படி செஞ்சேன்னா மகாராஜ் டப்புன்னு சாப்பிட்டாங்களே, சரி அப்படியே கொஞ்சம் கொடுப்போம். அப்புறம் மகாராஜ் கிட்ட கேட்குறாங்க,
மகாராஜ் என்னோட போட்டால் வேணான்னு சொல்லிட்டாங்க. பின்ன ஐயா வேணான்னு சொல்லிட்டாங்களே, சரி அவங்க வேணாம் சொல்லுவாங்க, அப்படியே கொஞ்சம் அப்படியே போட்டுருவோம் அந்த மாதிரி டப்புன்னு போட்டாங்க. போட்டோடனே மகாராஜ்க்கு வந்து பார்த்தாங்க, ஏன் நீ வந்து இந்த மாதிரி போடுற, இல்லைம்மா சாப்பிடுங்க, ஓ உன்னோட நோக்கம் இதா சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாங்க, எல்லாமே சாப்பிட்டு அந்த அந்த வாழை அந்த பனானா லீஃப் அது வாழையில வச்சேன் அதையும் சாப்பிட்டாங்க. அவங்களே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க, சாப்பிட்டாங்க, உன்னோட நோக்கமே தப்பான நோக்கம் இந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த டைமில் டிஆர்கேஸ் அவங்களோட சிஷ்யன் வந்து பார்த்தோன்னே, இன்னும் மகாராஜோ பெரிய அபராதம் பண்ணிட்டேன். அப்போ ஜெகநாதாஸ் பாபு சொல்கிறாங்க, நீ வந்து என்னை அழித்துக்கு வந்து நீ ஏன் என்னை அழித்து, நீ உனக்கு அந்த மகாபிரசாதம் வேணும்னு சொல்லிட்டு தான் நீ வந்து நீ இவ்வளோ வைக்கிறியா எனக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் எல்லாமே நான் சாப்பிட்டேன். ஸோ அந்த டைமில் பிஆரிடாஸ் அவங்களோட சிஷ்யர் வந்து, நான் இவ்வளோ ஒரு அபராதம் நான் பண்ணிட்டேன் மகாராஜ்க்கு, அவருக்கு இலையே சாப்பிட்டாங்களே, இது காரணமே நான் தானே, இனிமேல் மகாராஜ் எங்கேயுமே நான் எங்கேயுமே இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் இருந்தார். ஸோ அந்த லேடிக்கு அவங்களுக்கும் ரொம்ப ஸோ கில்ட்டியாக இருந்துச்சு. நான் வந்து நான் இந்த மாதிரி நினச்சேன், இந்த மாதிரி முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, இது நம்ம சம்டைம் நம்ம மிஸ்கால்குலேட் பண்ணிடுவோம். ஏன்னா வைஷ்ணவர்னா ரொம்ப மெர்சிஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு லீலைகள் வந்து மகாராஜ் இந்த மாதிரி ஆச்சாரியங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எதிர்காட்டாக நம்ம வந்து பண்ணிட்டு போகிறாங்க. அது என்னன்னா, நம்ம எந்த விஷயம் குருவாக இருக்கட்டும், பகவானாக இருக்கட்டும், வைஷ்ணவர்களாக இருக்கட்டும், யாருமே இருக்கட்டும், நம்ம வந்து எல்லாமே நம்ம எதிர்பார்க்காம நம்ம செய்யணும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம பார்ப்போம், மகாபிரசாதம் எல்லாமே அழைவோம், ஐயோ மகான்னு. அது மகாபிரசாதம் வந்து எஸ், அது வந்து எல்லாமே ஒரு மெர்சி கொடுக்கணும். ஆனால் அது ஒரு பெரிய மெர்சி என்னன்னா, உங்களுக்கு அந்த சேவை கிடைச்சிருக்கு. அந்த சேவைக்கு வந்து நம்ம டூப்ளிசிட்டி இல்லாமல் உண்மையாக சின்சியராக குருவுக்காக நம்ம செய்யுது, பகவானுக்காக நம்ம செய்கிறது வந்து அதுதான் அதோட மெயின் கோல். அதோட இது வந்து அதோட மகாபிரசாத் அந்த மெர்சி. நம்மளுக்கு வந்து மெர்சி எப்படின்னா, நம்மளோட சிந்தனை எல்லாமே அவங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கணும்னு தவிர நம்மளோட சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கிறது வந்து நம்ம வந்து அது வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. வி ஆல்வேஸ் மஸ்ட் திங்க் குரு அண்ட் பகவான் வைஷ்ணவரோட சாட்டிஸ்ஃபிகேஷனாக நம்ம வந்து பாடுபடணும், நம்மளுக்காக இருக்கக்கூடாது. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி நைஸ். ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் ஸோ மச் எலிவேட்டடான ஒரு வைஷ்ணவர். அவங்களோட இதெல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் நம்ம பார்த்தாக்கா இது ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா, நம்ம வந்து அவர் மாதிரி நம்ம இருக்கவும் முடியாது. அவங்களாம் முக்த ஜீவாத்மா, நம்மளாம் பந்த ஜீவாத்மா தான். நம்மளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. ஸோ அவர் பாடிலாம் அதெல்லாம் தாங்கும். ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வைஷ்ணவர்களாக இருக்காங்க, இந்த மாதிரி இவங்களோட பார்த்து கொஞ்சம் நாச்சும் நம்ம வந்து நம்ம புரிஞ்சு நம்ம வந்து செயல்பாடுங்க இருக்கணும். அதனால இந்த மாதிரி ஆச்சாரங்கள் கதையெல்லாம் நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப நன்மை. ஏன்னா இதெல்லாம் கேட்குறப்ப நம்மளுக்கு இருக்கிறது அனார்த்தங்கள்லாம் குறையும், நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் மைண்ட் செட். நம்ம சொன்னால நம்மளை ஆட்டி படிக்கிறதே என்னன்னு அந்த மைண்ட் தான் மெயின். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு எதிர்காட்டு ஒரு பங்காச்சாரம் எப்படி வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன் கன்க்ளூஷன், வைஷ்ணவா இஸ் எ சிம்பிள். ஸ்ரீமன் கௌரகோவிந்த மகாராஜ் வந்து சொல்லுவாங்க, வைஷ்ணவாஸ் நீட் டு பி சிம்பிள் எஸ் எ சைல்ட். இப்போ ஒரு பிள்ளை வந்து நம்ம கூப்பிட்டாக்கா, எந்த ஹைட்டில் கூப்பிட்டாக்கா டப்புன்னு வந்து குதிச்சிடும். ஏன்னா அதோட மனத்தில் வந்து அதோட மனம்ல ஒன்றுமே இருக்கல. அதுக்கு வந்து க்ளீன் கூப்பிட்டாங்க வந்துடும் அவ்வளோ. ஸோ நம்மளோட சிம்பிளிசிட்டி வந்து அப்படி இருக்கணும்னு ஸ்ரீமன் கௌரகோவிந்த மகாராஜ் வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அண்ட் நம்மளோட சாதனா வந்து ரொம்ப ப்ராப்பராக, அண்ட் வி ஆல்வேஸ் மஸ்ட் ரிமைன் அவர் பியூரிட்டி. நம்மளோட பியூரிட்டி வந்து விட்டுறக்கூடாது. அண்ட் அந்த பியூரிட்டி அண்ட் அவங்களோட நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செல்ஃபை வந்து நமக்கு தெரியணும். நம்ம செல்ஃப் தெரிஞ்சாதான் நம்மளோட சாதனா பக்தி வந்து பியூராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, வி நீட் டு நோ அவர் செல்ஃப். நம்ம யார் ஃபர்ஸ்ட்,
ஜீவேர ஸ்வரூபம் நித்திய கிருஷ்ணதாஸ். ஜீவேர நம்ம ஆத்மா இஸ் we are the servant of God Sri Krishna. If you know this, your life will be peaceful, happy, and you can be liberated. If you know this and we work according to இதுபடி நம்ம work பண்ணாக்கா, sure there is we no need to stress anything now. Simple as a child. Okay, so always we serve Krishna so that other things will not agitate ourselves. நம்ம சதா நம்மளோட சிந்தனை வந்து ஆல்வேஸ் கிருஷ்ணாவில் நம்ம இருந்தாக்கா நம்ம கான்ஷியஸ்னஸ் வந்து எஜிடேட் ஆகாது. ஸோ மை ஸ்மால் ரிக்வெஸ்ட் ட்ரை டு மினிமைஸ் அவர் செல்ஃப் இன்டால்ஜிங் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் திங்ஸ். சாப்பிட்றதா இருக்கட்டும், நம்ம பார்க்குறதா இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அது சின்னதாக கிருஷ்ணோட டச்சு நம்ம இருக்கணும். இது இருந்தாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு கிரிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் மை கிளாஸ். அண்ட் இன் கன்க்ளூஷன், ஃபர்ஸ்ட் we need to think every living entity பரமாத்மாவாக இருக்காங்க. அதுக்கு பரமாத்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நம்ம தெரியணும்னா நம்ம மைண்ட் வந்து சுத்தமாக இருக்கும். நம்ம மைண்ட் எப்படி சுத்தமாக இருக்கணும்? சென்டிங் ப்ராப்பராக சுத்த நாம ஜபம் வித் offensively chanting. You do this, you can see everyone, Allah, Jivatma, Paramatma. You don't have any problem. You live very simple, like a child, and you will achieve the supreme personality of Godhead. Hare Krishna.